வணக்க நண்பர்களே, நாம் எல்லோரும் ஆவலாக எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கிற அந்த தருணம் நாளை மறுநாள் வரப்போகுது. அதாவது 2026ஆம் ஆண்டுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சு அடுத்து யார் முதலமைச்சராக வரப்போகிறா, யார் ஆட்சி பீடத்தில் அமர போகிறாங்க அப்படிங்கிற க்யூரியாசிட்டி மக்கள் மனசில் எப்போவுமே இல்லாத அளவுக்கு இப்போது அதிகமாக மேலோங்கி இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, அரசியல் களத்தில் புது வருவையாக இருக்கக்கூடிய தாவேகா கட்சியோட தாக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு பிறகும் சட்டமன்ற தேர்தல் நடக்கும். அந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச உடனே யார் அடுத்து முதலமைச்சர் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஈஸியாக கணிச்சிருவாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அடுத்து ஆளுங்கட்சியாக வரமாட்டாங்க, ஏற்கனவே ஆண்ட கட்சி தான் ஆளுங்கட்சியாக வரும்னு சொல்லி ஒரு காமனாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அதாவது டிஎம்கே இப்போது ஆளுகிற கட்சியாக இருக்குது, அதனால் அடுத்து டிஎம்கே வராது, ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏடிஎம்கே இப்போ ஆளுகிற கட்சியாக இருக்குது, அதனால் இந்த எலெக்ஷனில் டிஎம்கே தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாறி மாறி ஏடிஎம்கே டிஎம்கேன்னு சொல்லி ஆட்சி பீடத்தில் அமர்ந்துட்டு வந்த சூழ்நிலையில் இப்போது டிஎம்கே ஆளுகிற கட்சியாக இருக்குது, அடுத்ததாக ஏடிஎம்கே தான் வரும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்ல முடியல. இல்லை ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கேவே அடுத்து வந்து ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்ல முடியல. இந்த குழப்பமான சூழ்நிலைக்கு யார் காரணம்னா விஜய் மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா விஜய் வந்து பெருவாரியான ஓட்டுகளை பிரிச்சுட்டாரு. அதனால் இதில் யாருக்கு சாதகமாக இருக்கும் யாருக்கு பாதகமாக இருக்குன்னு சொல்லி சரியாக கணிக்க முடியாமல் இப்போது டிபேட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்து டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏடிஎம்கே வரும், ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, டிவிக்கே தான் கண்டிப்பாக வரும்னு சொல்லி ஒரு குழப்பமான சூழ்நிலையை நிலவிக்கிட்டு இருக்கு. தேர்தல் சம்பந்தமாக கருத்து கணிப்புகள் நடத்துகிற நிறுவனங்கள் நிறைய என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டிஎம்கே ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் வந்து ஏடிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில நிறுவனங்கள் டிவிக்கே ஆட்சிக்கு வரும்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்கிறத பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியம்தான். திமுக அதிமுக போன்ற பிரதான கட்சிகளுக்கு ஆரம்பத்திலிருந்தே நகர்ப்புறங்களும் சரி கிராமப்புறங்களும் சரி அவங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான வாக்கு வங்கி இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஆனால் அதனால தான் அவங்க ரெண்டுமே மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. இப்போது புதுசாக களம் காண்டு வந்திருக்கிற விஜய் அவர்களுக்கு ஓட்டு வங்கி எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் இந்த எலெக்ஷனில் வந்து இளம் பெண்கள் இளைஞர்கள் மாற்றத்தை விரும்பணும் அப்படின்னு சொல்லி நிறைய பொதுமக்கள் விஜய்க்கு ஓட்டு போட்டுக்கிறதா ஒரு சர்வே சொல்லிகிட்டு இருக்கு. சிறுபான்மை ஓட்டுக்களில் பெருவாரியான ஓட்டுக்கள் எப்போவுமே திமுக தான் விழும். ஆனால் அந்த ஓட்டுக்களில் கணிசமான வாக்குகளை விஜய் அவர்கள் பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் ஆக்சிஸ் மை இந்தியா என்ற மிகப்பெரிய நிறுவனம் வந்து ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கு. இதில் டிவிக்கே தான் மெஜாரிட்டியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க ஏன் இப்படி ஆணித்தரமாக சொல்கிறாங்கன்னா, ஆக்சிஸ் மை இந்தியா வந்து நிறைய சாம்பிள்ஸ் எடுத்திருக்காங்க, அதாவது நிறைய பேர்கிட்ட வந்து கருத்து கணிப்பு நடத்திருக்காங்க. அவங்களில் பெருவாரியான பேர் வந்து டிவிக்கே தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி எக்ஸிட் போல் மூலமாக சொல்லியிருக்காங்க. எக்ஸிட் போலுங்கிறது என்னென்னா, நான் இவங்களுக்கு தான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக ஒரு டேட்டாவை தர்றது. அதன் அடிப்படையில் வச்சு தான் அவங்க சொல்லியிருக்காங்க டிவிக்கே தான் அடுத்து ஆட்சிக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதை கேள்விப்பட்டதிலிருந்து டிவிக்கே மத்தியில் டிவிக்கே தொண்டர்கள் மத்தியில் ஒரு குதூகலம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லலாம். தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பும் சரி தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் சரி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய டிஎம்கே தான் ஆட்சிக்கு வரும் அப்படின்னு சொல்லி பெருவாரியான கருத்து கணிப்பில் சொல்லிட்டு வந்தாங்க. இப்போது ஆக்சிஸ் மை இந்தியா நிறுவனம் சொன்னதிலிருந்து எல்லாருமே அந்த எண்ண ஓட்டத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டாங்க. ஏன்னா இந்த நிறுவனம் வந்து பெரும்பாலான தேர்தலில் வந்து சொன்ன கருத்து கணிப்பு அப்படி நடந்திருக்குங்கிறதால இந்த நிறுவனம் சொன்ன கருத்து கணிப்பை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்க. ஆக மொத்தத்தில் டிவிக்கே தான் ஆட்சிக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு எண்ணம் வந்துருச்சு. எப்போவுமே எந்த ஒரு கருத்து கணிப்பும் வந்து முழுமையாக அப்படி நடக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க சொல்கிறதுக்கு மாற்றாக கூட நடக்கலாம். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் முழுமையான உண்மையான நிலவரம் தெரிய வரும். ஆக்சிஸ் மை இந்தியா சொன்னதை எதுக்காக மக்கள் அனைவரும் நம்புகிறாங்கன்னா, இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட மற்ற நிறுவனங்களை விட இவங்க அதிகப்படியான மக்கள்கிட்ட போயிட்டு டேட்டாவை வாங்கியிருக்காங்க. நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படிங்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணும்பொழுது பெருவாரியான மக்கள் வந்து விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுக்கணும்னு சொல்கிறத எடுத்து இந்த நிறுவனம் ஆணித்தரமாக சொன்னதிலிருந்து இந்த நிறுவனம் சொன்ன அந்த கருத்து கணிப்பில் நிறைய பேருக்கு இப்போ நம்பிக்கை வந்துருச்சு. ஆக மொத்தத்தில் அடுத்ததாக 2026 வந்து கண்டிப்பாக டிவிக்கே தான் ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. எது எப்படி இருந்தாலும் மே 4ஆம் தேதி எல்லாருக்குமே தெரிய வந்துடும். அதாவது ஒரு 11-12 மணி அளவுக்குள்ள யார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வரப்போகிறாரா இல்லை விஜய் அவர்கள் வரப்போகிறாங்களா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அது வரைக்கும் எல்லாரும் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. ரிசல்ட் வர்ற அன்னைக்கு யாரும் வெளியே போக வேணாம். ஏன்னா சாதக பாதகமான சூழ்நிலையில் சில கலவரங்கள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறத கேட்டு நம்மளும் சொல்லிக்கிறோம். ரிசல்ட் வர அன்னைக்கு யாரும் அதிகமாக வெளியே போக வேணாம், ஊருக்கு போகிறதோ ஊர்லேருந்து நம்ம
சொந்த ஊருக்கு போகிறதான்னு சொல்லி வச்சுக்க வேணாம். ரிசல்ட் முடிஞ்சு 2-3 நாள் கழித்து பயணத்தை மேற்கொள்ளுங்கன்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆக்சிஸ் மை இந்தியா சொன்ன அந்த கருத்து கணிப்பின்படி கண்டிப்பாக டிவிக்கே தான் ஆட்சி அமைக்குமா, இல்லை அவங்க சொன்ன கருத்து கணிப்பு பொய்யாக்கிக்கிட்டு டிஎம்கே ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு ஆதரவு தாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.